சென்னை புளியந்தோப்பு பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையில் ஆங்காங்கே பெரிய பள்ளங்கள் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிலம்பரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிலம்பரசன், அங்கு புளியந்தோப்பு அருகே டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி சாலையில் இந்த பள்ளங்களானது எத்தனை நாட்களாக நீடிக்கிறது? இந்த பள்ளத்தினால் சாலையினுடைய இந்த போக்குவரத்து வசதி எந்த அளவில் பாதிப்படைந்திருக்கிறது? வணக்கம் கனகராஜா. சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 வார்டு 23 பகுதியில் உட்பட்ட புளியந்தோப்பு பகுதியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்லூரி பல மாதங்களாக கடுமையாக சேதமடைந்து அருகே பெரிய பள்ளங்கள் உருவாகியுள்ளது. அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலாகி வருகிறது. குறிப்பாக சாலையில் நடுவே உருவாகியுள்ள இந்த ஆழமான பள்ளமானது அதனை சுற்றி உள்ள சேதமடைந்த சாலையை தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றத்தை முன்னிட்டுள்ளது. இந்த சாலையில் சாதாரண சாலை அல்லது அருகில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், சுகாதார மருத்துவமனை, மகளிர் காவல் நிலையம், முக்கிய அரசாங்க அலுவலகங்கள் இயங்கி வருகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள், நோயாளிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், ஊழியர்கள் மற்றும் தொழில் வணிகம் மற்றும் பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனாலும் பல மாதங்களில் சாலை முழுவதும் சிதலமடைந்த போதிலும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறது. பள்ளங்கள் நாளுக்கு நாள் பெரிதாகி வருவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி நிலை தடுமாறி விபத்துக்குள்ளாக சூழல் ஏற்பட்டு வருகிறது. சாலையில் சேதமடைந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மின் கேபிள் பல இடங்களில் வெளிப்படையாக தெரிந்தாலும் கேபிள் பாதுகாப்பு குழாய்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் கேபிள் மேல் தூக்கி நிற்பதால் நிலைத்தடு காணப்படுகிறது. இதனால் பாதக கால்வாய்கள், கால்கள் கிழிக்கும் அபாயம் மற்றும் மழைக்காலங்கள் மின்சார பாதுகாப்பு குறித்த அச்சம் அதிகாரிகள் அப்போது பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். குழந்தைகள், முன்னும் ஒரு பெண்களை பகுதியில் கடந்து செல்லவே அச்சப்படுகிறார்கள். அபாய பள்ளத்தை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கை சில இரும்பு கம்பிகள், தடுப்புகள் மற்றும் அமைக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் எச்சரிக்கை படைகள், ஒளி மற்றும் இலக்குகள் இல்லாத நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். இரவு நேரங்களில் போதிய மின் வழக்கு இல்லாததால் பள்ளம் இருப்பதை தெரியாமல் பாதுகாப்பு தவறி விடும் அபாயம் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்து அதிகரித்து உள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் போதெல்லாம் சாலையில் மோசமான நிலை காரணமாக ஆம்புலன்ஸ் உள்ளே மற்றும் அவசர சேவை வாகனம் கூட செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அவர்கள் உறவினர்கள் சிரமத்தை சந்திக்க வருகின்றனர். அப்போது மக்களுக்கு தெரிவித்து வருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்கள் அதிகமாக போக்குவரத்து நிலவுகிறது. சாலை வாகனங்கள் பள்ளங்கள் தவிர்த்து செல்ல அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு ஏற்படுகிறது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், மருத்துவமனை, அனைத்து மகளிர் காவல் நிலையம் போன்ற முக்கிய அரசு அமைந்துள்ள பகுதியில் இத்தகைய அபாய நிலை நீடிப்பது வேதனை அளிக்கக்கூடியதாக தெரிவிக்கிறது. தினந்தோறும் அந்த வழியாக மக்கள் பிரதிநிதிகள் சென்று வந்ததால் சாலைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டு முன்வைத்து ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக சாலை சேதமடைந்த முழுமையாக சீரமைப்பு அபாயத்தில் அந்த பள்ளமானது நிரந்தரம் மூடுவதுடன் வெளிப்படையாக உள்ளது. கேபிள்கள் பாதுகாப்பாக மறுசீரமைக்க வேண்டும் என்று தரமான சாலை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை முன்வைத்து வருகின்றனர். அதிகாரிகள் தாமதமின்றி செயல்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் பெரிய உயிர் சம்பவம் ஏற்பட அபாயம் இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிலம்பரசன்.